இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எனக்கு மூச்சு விட முடியுது மூக்குலயோ வாயிலையோ, அதுவே பெரிய விஷயம். உனக்கு பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி விலகின ஆளுங்க இருக்காங்க. கேலி பண்ணுவாங்க, சொல்லுவாங்க பூச்சாண்டி சொல்லுவாங்க. என்னோட எக்ஸ் கூட கோச்சிட்டு நான் எங்க அம்மா கிட்ட போறேன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் தான் ஓட்டிட்டு போனாங்க. அவன் தூங்கிட்டான். 3-4 வாட்டி குட்டிக்காரலாம் போட்டு என் மூஞ்சி எல்லாம் கீழே இழுத்துட்டு போயிடுச்சு. என் கையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. கழுத்துக்கு மேல பயங்கரமான ஒரு பாரமா தான் தோணுச்சு. எனக்கு ஃபேஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஷாக் இல்லை. ஏன்னா ஆக்சிடென்ட் அப்புறம் என்ன மீட் பண்ண வந்தபோது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம், ஐ வாண்ட் டு பி சிங்கிள் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. மறுபடியும் இதயத்தை உடைக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அம்மா ஆகணும்னு எல்லாம் பெரிய ஆசைலாம் சின்ன வயசுல நினைச்சு கூட பார்த்ததில்ல. இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உனக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கேன் அப்படியெல்லாம் என்கிட்ட மூஞ்சி ஹாத்தி சொல்ல மூஞ்சிங்க இருக்குன்னு உலகத்துல நிறைய பேருக்கு சோறு போட்டிருக்கேன், சமைச்சு போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கும். யாரையுமே மனசார நோக்கடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சீரியஸான கொள்கையோட வாழ்றாரு. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியம், தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை சர்வைவர்னு கூப்பிடுறதா, இல்ல சர்வைவர் சுனிதான்னு கூப்பிடுறதா, இல்ல சுனிதா அடினஸ்னு கூப்பிடுறதா மேம்? நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. ஒரு கணவர், 2 குழந்தைங்க, 3 நாய், 4 நாய்க்குட்டி. இதுதான் என்னோட பெரிய குடும்பம். என்னோட நாள் இவங்க கூட சுற்றுறதுலேயே போயிடுது. பட் நான் ஹெச்சிஎல் டெக்னிக்கல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் ஓகே டு சே த நேம். எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி மேம்படுத்தலாம்ங்கிறது தான் ஐடி சைட்லேருந்து பார்த்துட்ருக்கேன். அதுதான் என்னோட கோல் கூட வாழ்க்கையில். மேக் லைஃப் பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு காரணம் கூட அதுதான். நான் பிறந்ததெல்லாம் கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில். அப்பா எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க, அம்மா இஸ் அ ஹோம் மேக்கர். அண்ட் நான் சின்ன வயசுலேயே எனக்கு ஹீலிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு மெடிசன் எக்ஸ்பென்சிவ்னு அந்த வயசில் புரியலை. பட் ஆசை இருந்துச்சு. அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிட்டேன். இப்போ யாருக்காச்சும் தலைவலிக்குது, சைனசைட்டிஸ்னால தலைவலிக்குது அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரிலீஸ் எல்லாம் பண்ணி ரேக்கி மாதிரி நமக்கு இது புரியாத காலத்தில் ஹீல் பண்ணினதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ ஆரம்பிச்சது நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஐடிலே இருந்துட்டேன் இல்லையா. இருந்தாலும் என்னோட மனசு ஹீலிங் இருக்கிறதுனால நான் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ டுக் அ லோன் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியில் தான் ஃபிசியோதெரப்பி ஜாயின் பண்ணினேன். மெடிசின் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. முதல்ல இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ குட் நாட் என்னோட 4.5 இயர்ஸ் கோர்ஸே ஒரு 10 இயர்ஸ் தான் நான் படித்து தான் கம்ப்ளீட் ஆச்சு. யாரெல்லாம் என்கிட்ட அனுப்பப்படுறாங்களோ, யாரெல்லாம் என்னை தேடி வராங்களோ, என்றைக்குமே நான் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன். அண்ட் இட்ஸ் பியூர்லி ஃப்ரம் போனோ. ஐ டோன்ட் சார்ஜ் அண்ட் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அண்ட் கிவிங் பேக் டு த வேர்ல்ட் அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு. ஆக்சிடென்ட் உங்களோட லைஃப்ல ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பா இல்லையா? போத் பிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி. அது ஒரு மிகப்பெரிய பிஃபோர் ஆக்சிடென்ட் சுனிதா அண்ட் ஆஃப்டர் ஆக்சிடென்ட் சுனிதானே 2 பாகமா பிரிக்கலாம். ஸோ அந்த ஒரு பெரிய தருணம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, அதை பத்தி இப்போ பேசலாமா? ஆக்சிடென்ட் 27th ஆகஸ்ட் 2011. நான் ரொம்ப ஒரு கயாட்டிக்கான ஒரு கண்டிஷன் இருந்தேன். 25 இயர்ஸ் ரைட். எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அது. காதல், கத்திரிக்காய், அப்புறம் வேலை, படிப்பு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இழுத்துட்டு இருந்துச்சு என்ன. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருந்தேன். அப்போ ஐ திங்க் என்னோட எக்ஸ் கூட கோச்சிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒன் டைம். ஓகே. ஸோ ஐ ஹேட் மை டிக்கெட் புக்ஸ் ஃபார் செப்டம்பர் 6 பை ட்ரெயினில். இருந்தாலும் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. சம்டைம்ஸ் தெரியும்ல, ஒரு சண்டே இருக்கிறதுக்குள்ள அங்கேருந்து கிளம்பி போட்டோன்னா கொஞ்சம் காம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போனது. பட் ஃப்ரெண்ட் தான் ஓட்டிகிட்டு போனாங்க. அவன் தூங்கிட்டான் ஆன் த ரோட். இட் ஹிட் த டிவைடர் அண்ட் த கார் வெண்ட் ஆன் லைக் 3-4 வாட்டி குட்டிக்காரலாம் போட்டு என் மூஞ்சி எல்லாம் கீழே இழுத்துட்டு போயிடுச்சு. ஐ ஹேட் லாங் ஹேர் லைக் யூ. அண்ட் காரோட விண்ட்ஷீல்டெல்லாம் முடி மாறிடுச்சு. ஸோ அதனால என்னோட ஃபேஸஸ் டவுன் இந்த கார் காட் ட்ராக்ட். அதனாலேயே மல்டிபிள் ஃபேஷியல் சர்ஜரிஸ். வேறு எங்கேயுமே அது கிடையாது. எனக்கு நினைவு எல்லாரும் ஓகேவா அப்படிதான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. அண்ட் நான் தேடினேன். என் கூட வண்டி ஓட்டிட்டு தர்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிஸ் அ குட் ஃப்ரெண்ட். அண்ட் அவன் அழுதுட்டு இருந்தான். என்னை விட்டுட்டு செத்துடா திடீர் எனக்கு என் முன்னாடி அப்படியெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ நியூ சம்திங் ஏதோ பயங்கரமாக நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அது என்னன்னு தெரியல. ஏன்னா தூக்கத்தில் இருந்தனால அதனால தான் வச்சுட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு
பேனிக் ஆகாத ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்திருக்கேன். ஆனால் பெருசாக தான் நடந்துச்சுன்னு புரிஞ்சிச்சு. அண்ட் தென் ஆளுங்கெல்லாம் சத்தம் கேட்குது. ஆனால் எனக்கு வேவ் மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு என்னோட நினைவு. அண்ட் நினைவு வரப்போதெல்லாம் பிடிச்சிக்கணும் அந்த நினைவை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷன் வந்துச்சு. அண்ட் தென் கூட்டம்லாம் ஃபீல் ஆச்சு. அஹ் இது நான் சாயந்தரம் நடந்த விஷயம். ஸோ எனக்கு அந்த ஒரு மூச்சு விடணும் அப்படின்னு ஒரு கோல் மட்டும்தான் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ ஐ ட்ரை டு அது மட்டும்தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இவன் வேற கூட டோன்ட் டை ஆன் மீன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுவும் எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே 4:35க்கு வந்து தே செட் ஐ எம் பேக் டு லைஃப். அது வரைக்கும் தெரியாமல் தெரிஞ்சு தான் இருந்துச்சு. பட் 4:30க்கெல்லாம் ஐ திங்க் ஐ லாஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் பட் ஐ காட் பேக். ஓகே. ஸோ மத்த எந்த இடத்துலயுமே அது இல்ல. ஒன்லி இல்ல. உங்களோட ஃபேஸ்ல மட்டும் தான் வந்து ஆல் சார்ட் ஆஃப் Yeah. திங் ஹேப்பன். About the neck மட்டும்தான். But ஓகே. after they started cleaning me up, they realized என்னோட சில நிறைய blood loss ஆச்சு. அண்ட் நிறைய பாகங்கள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போச்சு. லைக் நெக்ராஸ் அந்த லிப்போட இந்த கார்னர்லாம். பட் பிளாஸ்டிக் சர்ஜரி இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் லுக்ஸ் ரைட். அது ரெஸ்டோரேஷனுக்கும் தேவையான விஷயம். எனக்கு இன்னைக்கு நான் எதுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கேன், நன்றி படுறேன்னா எனக்கு மூச்சு விட முடியுது என்னோட மூக்குலையும் வாயிலையும். அதுவே பெரிய விஷயம். ரொம்ப வருஷம் வந்து எனக்கு நோஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் மை ஆக்சிடென்ட் தே டுக் மை போன். 2 போன் இருக்கு ஃபிபிலா. தே கிராஃப்டட் மை அப்பர் ஜா. அண்ட் தென் எங்கேருந்தெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ ஸ்கின் கிராஃப்ட்ஸ், போன் கிராஃப்ட்ஸ், டிஷ்யூ கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு 65 டேஸ் வந்து சென்சஸ்லாம் இல்லாம அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்டரேஷனுக்கு வந்திருக்கீங்க, கரெக்டா? ஸோ இந்த பீரியட் வந்து லாங்கர் பீரியடா இருக்கும். உங்களுக்கு தெரியுது ஏதோ நம்மளை சுத்தி தப்பா நடக்குது, என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. பட் அது என்னங்கிறது உங்களால ஃபிகர் அவுட் பண்ணிருக்க முடியாது. ஆப்வியஸா வீட்ல யாருமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கண்ணாடி காட்டியிருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராமடைசிங்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆயிருக்கு அப்படின்னு எப்போ நீங்க உங்களுடைய செல்ஃபை வந்து மிரர்ல வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அண்ட் அந்த ஒரு மொமெண்ட்ல எப்படி இருந்தது? இப்படி ஆயிட்டோம். ஏன்னா யூ செட் யூ ஹேட் அ வெரி லாங் ஹேர். பெண்களுக்கு வந்து முடி, நீல முடி அப்படின்னாலே ஒரு பெரிய கிரேஸ் இல்லையா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆன டைம்ல இருந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் நினைவு இருந்துச்சு. ஓகே, அவங்க முக்கால்வாசி என்ன ஓட்டில் தான் வச்சுருந்தாங்க. அந்த கிளீனிங் மட் அண்ட் மக் அந்த ரோட் சைடில் இருந்தது எல்லாமே உள்ளே போய் செதிஞ்சு க்ளீன் பண்ணி இருக்கிற ஸ்கின்னை சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம்லலாம் நான் டீப் ஹாலுசினேஷன் இருந்தேன். மெடிக்கேஷனால கூட இருக்கலாம், இல்லை தலையில் அடிபட்டனால இருக்கலாம். ஐ திங்க் ஒரு 3-4 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு தண்ணி தகைக்குது. ஏன்னா ஐ ஹேட் ட்ரெக்கியாஸ்டமி ஃப்ரம் த டே டில் அபவுட் என்னோட மெயின் சர்ஜரி, இந்த கால் சர்ஜரி ஆகிற வரைக்குமே ட்ரெக்கியாஸ்டமி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ரிவைவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எப்போல்லாம் ஃபேஸில் சர்ஜரி இருக்கோ அப்போல்லாம் எனக்கு மறுபடியும் ட்ரெக்கியாஸ்டமி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் லெஃப்ட் ஆன் ஃபார் அ லாங் டைம் நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு என்னமோ ஆயிருக்கு. அதனால தான் யாருமே என் கையெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க, மூஞ்சிக்கிட்ட விட மாட்டேன்னாங்க. எனக்கு எப்படி ஃபிசிக்கலி ஃபீல் ஆச்சுன்னா கழுத்துக்கு மேலே பயங்கரமான ஒரு பாரமாக தான் தோணுச்சு. ஒரு ப்ரெஷர் ஒரு தலகணையில் தலை வைக்கிற போதியில் தலையுமே மேலே எடுத்து தான் வச்சிருவோம். ஒரு தலையில் ஒரு ப்ரெஷர். ஸோ எனக்கு ஃபேஸ் போனதா தெரியவே தெரியாது. ஐ திங்க் ஒரு நாள் எலிவேட்டரில் என்ன ஏதோ ஸ்கேனுக்கு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் நான் எலிவேட்டரில் என்ன பார்த்தேன். அது வரைக்கும் அந்த மிரர்லாம் மூடி வச்சு ஒரு அக்கா வந்து தான் எனக்கு டெய்லி குளிப்பாட்டுவாங்க. அவங்க வந்து மிரர்லாம் மூடி வச்சுட்டு தான் ஷில் டேக் மீ இன். ஈவன் தோ நான் வந்து எனக்கு சென்சஸ் இல்லாட்டியுமே அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நாள். பட் எனக்கு ஃபேஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு ஷாக் இல்லை. ஏன்னா ஐ நியூ ஏதோ ஆயிருக்குன்னு தெரியும். ஆனா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தப்போ உங்களுக்கு பெருசா அது நீங்க அக்செப்ட் சங்கடம் தான் ஆச்சு. ஓ மை காட் அப்படிதான் ஆச்சு. பட் நான் உடஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் ஷாக் ஆகலை. சம்திங் பேட் ஹேப்பன்னு தெரியும். அண்ட் எனக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க என் தங்கச்சி, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து டோன்ட் வரி அபவுட் எனிதிங், வாட் எவர் இட் இஸ், நான் அவங்க கூட இருப்பேன் சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது as long as நான் உயிரோடு இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு கோல்ல இருந்துச்சு. அந்த மிரர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சர்ஜரி போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த சர்ஜரிக்கு அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு உடனே சர்ஜரி போயிட்டு வந்தேன். அந்த அனஸ்தீஷியா ஃபேஸில் நினைக்கிறேன். ஐ சா மை செல்ஃப் ஒரு பெட்டோட எட்ஜில் உட்காந்துட்டு என்னோட பெரிய ஸ்கார் ஒன்று இன்னும் இருக்குன்னு தெரியல எங்கே இருக்குது, அது மசாஜ் பண்ணுற மாதிரி நான் ஒரு விஷுவல் வந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஹெல்ட் ஆன் டு தட். அந்த நாள் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆக வந்தோம் வீட்டுக்கு. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நான் வீட்டுக்கு போய் ஹீல் ஆகிக்கிறேன், உங்களுக்கு அதெல்லாம் சர்ஜரி பிளான் பண்ணுமோ வந்து பார்த்துக்கலாம், ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் அப்படி சொல்லிட்டு
பண்ணேன். இப்ப நீங்களும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி மத்தவங்களையும் ஹீல் ஆக்குற ஒரு Yeah, ஹீல் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அது ரொம்பவே பார்க்கறதுக்கு ஹாப்பியா thank you. இருக்கு. உங்களுடைய பிரெக்னன்சி ஜர்னி அண்ட் உங்களுடைய காதல் வாழ்க்கை பத்தி முதல்ல சொல்லுங்க. We met in school, okay. ஓ! Yeah, அவர் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து நான் 11th வரைக்கும் கான்வென்ட்ல இருந்தேன். 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் ஏதோ ஒரு பஞ்சாயத்துனால வெளிய வந்துட்டு, நான் ஆர்பிஎஸ்ங்கிற ஒரு ஸ்கூல்ல சூலூர்ல படிச்சேன். ஜெயபிரகாஷ் இஸ் மை கைஸ் நேம். அவனுக்கு பார்த்த உடனேயும் காதல். எனக்கு தெரியவே இல்ல. அவங்களுக்கு அந்த மாரி இன்டென்ஷன் இருக்கு, விஷஸ் இருக்குன்ட்டு. பட் தேர் வாஸ் another guy too. ஸோ இவங்கலாம் பேசிக்கிட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். எனக்கு மட்டும் யாரும் உங்களுக்கு கூட சொல்லல. தெரியல. ஐ திங்க் அவன் பர்த்டே அன்னைக்கு நான் கூப்பிட்டுருந்தேன். ஓகே, ம். கார்த்திக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ம். அவங்க சொல்லி நான் கூப்பிட்டேன். எனக்கு ஜெய்பி பர்த்டே நீ விஷ் பண்ணுன்னு சொல்லி அக்டோபர் 11th. ம். ஸோ கூப்பிட்டபோது சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லி இது பிஃபோர் ஆக்சிடென்ட் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. பிஃபோர் ஆக்சிடென்ட். ஓகே. 2008 அந்த மாதிரி இருக்கும். ம். காலேஜ் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு நான் நினைக்கிறேன். ம். I joined a year later to my ஓகே. physiotherapy. So அவங்களும் பிசியோதெரபிஸ்ட். இல்ல ஓகே. ஏன் கேக்குறீங்க? 2 பேரும் பயாலஜி தான் படிச்சோம். ஆ. But he got into biotechnology because his parents forced him to. But he's a creative guy. He's into theater, drama, and event management. இந்த Lion ம். King எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிராண்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி. But yeah, he did. ஹேப்பன்ஸ். Yeah, யாரு பயாலஜி படிச்சாலும் இட் ஹேப்பன்ஸ். கரெக்ட் இல்ல. ஏன்னா ஒரே ஆப்ஷன் தான் மெடிக்கல் தான் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க அந்த காலத்துல. இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ those days it was like அவன் எம்பிஏ முடிச்சிருக்கான். ஸோ yeah. ஸோ நாங்க அந்த காலேஜ்ல விஷ் பண்ண போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்டா சொல்லலை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நிக்கிதா he didn't say anything. He's a very thoughtful guy. பொறுமையா யோசிச்சு தான் எல்லாம் பண்ணணும். சொல்லியிருந்தா மட்டும் என்ன நடந்திருக்கும்? ஒன்னா நான் ரிஜெக்ட் ஆயிருந்திருக்கணும், இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டிஸ்கனெக்ட் ஆக சான்சஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாட்ஃபுல்லாக பேசினான். நான் அவ்வளோலாம் யோசிக்கவே இல்லை. பிக் டீல் இப்போ சிரிச்சுட்டு விட்டுட்டேன் நான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அப்புறம் என்னை மீட் பண்ண வந்தபோது அந்த அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா. ம். நான் சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க? நான் சிரிச்சேன். எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் கூட இருந்தாங்க. பாருமா இந்த பசங்க என்னை இப்போ கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா தான் சிரிச்சேன். ஆ. பட் தென் ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் மேரேஜ். ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, ஐம் someone who loves very deep. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் வர வரைக்கும் எனக்கு காதல் சும்மா கல்யாணத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நீ முதல்ல என் கூட இரு, என்னை தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் அது சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. சே, ஆனா இதுவே பியூட்டிஃபுல். சே, காதல் கல்யாணத்துக்காக நான் வந்து ஓகே சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இப்போ he turned into a beautiful woman. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு அழகான ஒரு ஃபேமிலியா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. Yes. Touch wood. I'm surprised too. ஏன்னா if I were the way I was, I wouldn't be today. ஆக்சிடென்ட் மாறிச்சுன்னு ஒரு வாழ்க்கை சொன்னது இதுவும் கூட இருக்கலாம். நான் அவ்வளோ சீக்கிரம் ஸ்லோ டவுன் ஆக மாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணினவ. பட் ஒரு 2-3 சர்ஜரிஸ்க்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க. என் கூடவே இருந்தான் அதுக்கப்புறம் எல்லா சர்ஜரிஸ்க்கும். we know each other for 20 years. we 17ல மீட் பண்ணோம். எஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அந்த ஹோல் ஆஃப் ஜான்னே வச்சுக்கோங்களேன். ஜான் 18 to ஜான் 25 என்னோட டைம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த நாள் நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன்னா, எனக்கு நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாம், ஐ வாண்ட் டு பி சிங்கிள் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஏன்னா காதல் இருக்கு, வருது போகுது. ஆனால் 100% மறுபடியும் இதயத்தை உடைக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு ஷீல்டெல்லாம் உருவாக்கி பத்திரமா இதயத்தை உள்ளே வச்சிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க தான் கூட இருந்து என் பின்னாடி எல்லாம் க்ரியேட்டிவ் அதெல்லாம் பண்ணி, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா உடனே அது ஒரு அழகான க்ரீட்டிங் கார்டாக்கி கொடுத்து, இந்த மாதிரிலாம் க்யூட்டான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணினாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க, அழகா இருக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு, பட் அவங்க உனக்கு சார்ந்தவன் இல்லை அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அவகிட்டலாம் மாட்டிக்காதடா, பயங்கரமான பொண்ணு அப்படின்னு நிறைய பேர் அவங்ககிட்டயும் சொன்னாங்க. ஆன்ட்டி கிட்ட அவங்க அம்மா கிட்ட வந்து உடனே சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்ன அடுத்த நாளே ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பழைய ஃபோட்டோ காமிச்சு சொன்னாங்க. ஓகே, அவங்க எனக்கு அங்கிள் எல்லாம் சின்ன வயசுலேயே தெரியும். நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி தான் தங்கியிருந்தாங்க. ஸோ ஐ நோ ஹிம் ஃப்ரம் வெரி யங் ஏஜ். உங்களுக்கெல்லாம் தெரியும் டாடி, வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்ட்டி வந்து அன்றைக்கி சர்ஜரிக்கு எங்கே போயிருந்தாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு வந்தபோது நாங்கள் இருந்தேன். ஐ யூஸ் டு பி ஃபுல்லி கவர்ட். ஏன்னா எனக்கு பயம் இருந்துச்சு, இன்ஃபெக்ஷன் அண்ட் ஹியூமிடிட்டி எல்லாம் ரொம்ப பயம் இருந்துச்சு. இப்போ ஐம் ஓகே, நான் இப்படியே தான் போவேன், யார் என்ன பண்ணாலும் எனக்கு. ஆனால் இனிஷியல் டேஸில் எனக்கு தெரியாது என்னாச்சு எனக்குன்ட்டு. அந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தபோது ஐ வேர் ஹோல் காகல்ஸ், மாஸ்க் அண்ட் அரவுண்ட் லைக் ஹிஜாப் மாதிரி போட்டு தான் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் அப்படிதான் ஆன்ட்டி பார்த்தாங்க. அவங்களுக்கு they never cared about how I look.
I'm very proud of them for that. யூ ஸ்டில் லுக் பியூட்டிஃபுல். Thank ரொம்ப you. எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். I believe too. I think இல்ல, தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. the heart ஏன்னா matters. பியூட்டி வந்து இட் இஸ் Yeah, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹார்ட், ரைட்? ஐ absolutely. பிலீவ் இன் தட் வே. Me யா, too. மூவிங் ஆன் டு யுவர் ஸ்டோரி. That's the whole point, right? நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வாழ்க்கை பின்னாடி வாழ்க்கை. எனக்கு ஒரு ஆங்கிள் பார்த்தா பெரிய வித்தியாசம் கிடையாது. பிகாஸ் ஐ எம் த சேம் அன்னைக்கும் இன்னைக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் வயசு ஆயிருக்கேன், வயசானனால. ஓகே, எந்த விஷயம்லாம் கேஷுவலாக எடுத்துட்டு இருந்தேனோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஐ ட்ரை டு பி மை பெஸ்ட் எல்லா இடத்துலையுமே. யாரையுமே மனசார நோக்கடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சீரியஸான கொள்கையோட வாழ்றாள். அண்ட் ஐ ஃபீல் என் கூட இருக்கவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஆக்சிடென்ட் அப்புறம் நான் வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்கேன். நிறைய பேர் ரொம்ப ஷாலோவாக இருந்தாங்க. எனக்கு என்னால் முன்னாடி பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஒரு டீம் இருக்காங்க. அப்புறம் உனக்கு பார்த்தா எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விலகின ஆளுங்க இருக்காங்க. இன்றைக்கி கூட இருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போகிறச்சு they look at me as someone, யா, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு வியப்பான விஷயமா பார்ப்பாங்க. சிலவங்க கேலி பண்ணுவாங்க, சிலவங்க பூச்சாண்டி சொல்லுவாங்க. குழந்தைங்கன்னு சொல்லி நான் விட்டுடுவேன். பட் எல்டர்ஸ் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு ஒரு சங்கடம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஐ மீன் ஐ நெவர் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நான் சின்ன வயசுலேருந்தே நினச்சதில்லை. அதனால தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி யோசிச்சிருந்தேன்னா ரொம்ப வரைஞ்சிருப்பேன். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலான வாழ்க்கையும் கிடையாது. ஐ ஹாவ் மை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளியே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஹெசிடன்சி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் தேவைன்னா பண்ணுவேன். லைக் இன்டர்வியூ போகணும், ஆளுங்கக்கிட்ட பேசணும், ஆஃபீஸ் விஷயம்லாம் நான் செகண்ட் தாட்ஸே வராது. என் மைண்டில் என்னோட பழைய ஃபேஸ் தான் இன் அ ஹெட். பட் அந்த விஷயம் யோசிக்கிற போது தான் எனக்கு தோணுது, என்னோட பழைய ஃபேஸ் எனக்கு மறந்துடுச்சு over the years. And current ஃபேஸும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ somewhere in between, I'm a faceless person. I'm faceless but fearless too. I just do whatever I do. ஸோ மூவிங் ஆன் டு த பார்ட், இப்போ வந்து எபிசோட் கல்யாணம் அப்படின்னு போகிறப்ப நீங்கள் வந்து உங்களோட சைட்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும், மென்டலியாக இருக்கட்டும் சரி, ஃபிசிக்கலியாக இருக்கட்டும் சரி. அண்ட் தென் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சைல்டு பர்த் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, மதர் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். அந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்தது? அங்கெல்லாம் தான் நிஜமான மாற்றங்கள் நடந்துச்சு. ஆக்சிடென்ட் டைமில் மாறினதெல்லாம் மாற்றமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் கல்யாணத்துக்கு எஸ் சொன்னது வந்து இப்போ பண்ணால் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், இல்லாட்டி நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். அந்த ஒரு தாட் வந்துச்சு. ஆஸ் அ ஸ்ட்ராங்கான ஒரு தாட் வந்துச்சு. நான் என் தங்கச்சி சொன்னா, நீ எஸ் சொல்லணும், மிச்சம்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். கையில் காசெல்லாம் இல்லை, கல்யாணங்கிறது நம்ம ஊரில் பெரிய விஷயம் இல்லையா. இட்ஸ் லைக் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் அஃபேர் ஹியர். ஸோ நான் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 26th January தான் காலையில் 3 ரோசஸ் வாங்கிட்டு நைட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு 3:30 மாதிரி ஊரெல்லாம் சுற்றி வந்தான் பெங்களூருக்கு. மொட்டை மாடி என்னை தேடிட்டு இருந்தா, நான் வீட்டில் இல்லை, நீ மொட்டை மாடி போ, எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. செம வெதர், நைஸ் மூவ், நைஸ் செட், ஓகே ஜெய் லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லி நான் ரோசஸ் கொடுத்து எஸ் சொன்னேன். உடனே ஓகே லெட்ஸ் கெட் மேரிட் சொல்லிட்டோம். ஸோ ஒரு ட்ரீமி ப்ரப்போசலாக இருக்கு. ஐ நோ வி போத் ஆர் லைக் தட். ஐ திங்க் அலாங் த வே அந்த ஒரு இன்டென்சிட்டி, அந்த ட்ராமாக்கு டைம் கிடைக்கிறது இல்லை இப்போல்லாம். பட் அதுவே வி ஸ்டில் லவ் ஈச் அதர் அண்ட் ஐ லவ் ஹிம் டிஃப்ரெண்ட்லி. அது ஒரு விஷயம். ஓவர் தி இயர்ஸ் நான் தெரிஞ்சு புரிஞ்சு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி இருக்கேன். நான் காதல் ஓகே, கல்யாணம் வந்து யாராச்சும் சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் அப்போ தெரியலை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிதான் தோணுச்சு. நான் சொன்னேன், அவன் கூட இருக்கணும், சொசைட்டி சார்ஸ் கல்யாணம் பண்ணினா ஜாலியாக கூட இருக்கலாம், ஸோ அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் வி அக்ரீட் ஆன் இட். அண்ட் ஒரு நான் சொன்னேன் சீக்கிரம் முடிச்சிடலாம், என் மனசு வரதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. Feb 14th கேட்டேன். அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்தோம், March 3rd 2014 தான் கல்யாணம் பண்ணினோம். அதுக்கப்புறம் எனக்கு யோசிக்கலாம் டைமே கிடைக்கல. டக்குன்னு மியா பிறந்துட்டா அதே வருஷம் டிசம்பர் எண்டில். December 8th she was born, but December end was the date. So we were like, இது வந்து நிமித்தம் நடக்கணும்னு இருக்கு, அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அண்ட் எங்கள் பாண்ட் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் தான் ஆச்சு. எவ்வளோக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக இருக்கணும்னு நான் ரொம்ப அடம் பண்ணுவேன். அவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும்னு அவன் ட்ரை பண்ணுவான். லிவ்டன் ஆப்வியஸ்லி அவங்க புரிஞ்ச நேரம் அப்படி. பட் ஐ திங்க் வீட்டில் அந்த கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் ட்ராமாஸ் எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் இருந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஏதோ அந்த கல்யாண டைம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா எல்லாரும் வாழ்க்கையிலையும்,
அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ். ஸோ எபிசோட் கல்யாணம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த எபிசோட் வந்து பியூட்டிஃபுல் கிட்ஸ். ஸோ யூ ஹேவ் 2 வண்டர்ஃபுல் கிட்ஸ் இல்லையா? யா ஸோ அந்த ஜர்னி எப்படி இருந்தது? மதர் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் குழந்தை, அதுக்கப்புறம் 2வது ஒரு குழந்தை, மதர் ஆஃப் 2 பிளஸ் ஒரு பெட் பேரண்ட். எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? ஹவ் யூ ஃபெல்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேபிய வந்து கையில ஹோல்ட் பண்ணப்ப? ஐ நான் அதெல்லாம் பெரிய ட்ரீம் எல்லாம் இல்ல. எனக்கு ஒரு அம்மா ஆகணும்னுலாம் பெரிய ஆசைலாம் சின்ன வயசுல நினைச்சு கூட பார்த்ததில்ல. பட் தென் அது அமைஞ்ச போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐ காட் பிரெக்னன்ட் அண்ட் ஒன் திங் அபவுட் மை பாடி இஸ் அது என்ன கூட ரொம்ப அலைன்டா இருக்கும். ஓகே, என்னோட ஹீலிங்க்கும் அதான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நம்புறேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இந்த உலகத்துல நான் பார்க்குற கேசஸ் வந்துமே எல்லாமே அலைன்மெண்ட் இஷ்யூவா தான் இருக்கும். ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு என் உடம்புக்குன்னா எனக்கு தெரியுது. ஸோ as soon as Mia was in, I learned 6 weeksக்கு முன்னாடி எனக்கு தெரியும் I'm pregnant and I was not ready for it. Parenting is a long journey. நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், எல்லாரும் சேர்ந்து குழந்தைய வளர்ப்போம் அப்படின்னு ஒரு தாட்ல தான் இருந்தோம். எங்க அம்மா தங்கச்சி எல்லாரும் இருந்தாங்க. அண்ட் ஆன்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஜெய வீட்டில் 2வது பையன். அண்ணாக்கு முன்னாடி எங்களுக்கு தான் குழந்தை இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஜாய் நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தேன். ஒரு புது லைஃப் வர ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி தான் ஆத்மியா உலகத்தை தூக்கி திருப்பி வச்சுடா எனக்கு. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் லிவிங் மை லைஃப் ஆஃப்டர் மை சைல்ட் வாஸ் பார்ன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் பார்ன் ஆக்சுவலி. அது வரைக்கும் சர்வைவலில் தான் இருந்தேன். இன்னும் சர்வைவல் தான் சில ஃபேஸஸ். பட் ஒரு பர்பஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஐ நாட் திங்க் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை. குழந்தைய இந்த உலகத்தில் வளர்க்குறது சுத்தமாக ஈஸி இல்லை. ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் அண்ட் சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் அண்ட் வேறு நிறைய விஷயங்கள். தென் எங்கேயோ எனக்குள்ள அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் இருக்கிறதுனால தோணுச்சு, நம்மலாம் வாழ்ந்துட்டோம்ல, அவங்களும் வாழ்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் எவ்ரி டே வாஸ் டிஃப்ரெண்ட். அவளுக்குள்ள ஒவ்வொரு ஆர்கன் வளர்கிற போதும் என்னோட ஒவ்வொரு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. ஐ யூஸ் டு ஹேவ் டினிட்டஸ். காதுக்குள்ள வாய் 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 சவுண்ட் கேட்கும். ஆஃப்டர் சர்டன் டைம் அது போயிடுச்சு. அண்ட் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஹெல்த். ஐ ஸ்டார்ட் லுக்கிங் பியூட்டிஃபுல். ஒரு க்ளோ இருந்துச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் பார்க்கணும் அந்த குட்டி பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. அப்படிதான் இருந்துச்சு. நார்மல் டெலிவரி அண்ட் அமேசிங் டாட்டர். அண்ட் ஐ வாஸ் ஸோ கனெக்டட். ப்ரெக்னென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிக்கன் கறி பண்ணி சாப்பிட்டுட்டு ரெடியாக தான் போனேன். அண்ட் இட் வாஸ் அ வெரி ஹாப்பி டெலிவரி ஆக்சுவலி. அண்ட் கொடுத்தது மட்டும்தான் தனி எபிசோடா பேசுறேன். இல்ல அது கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்சம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் ஜெயகிரன், இனியெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஈக்குவல் பேரண்ட்ஸ் அந்த அந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஈக்குவலாக ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கவங்க தான். ஸோ உங்களோட செகண்ட் கிட் பத்தி? செகண்ட் கிட் அவனுமே ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ரொம்ப நாள் கூப்பிட்டுருந்தோம். எப்படி உருவானானே தெரியாத ஒரு கண்டிஷன் மாதிரி. பட் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருப்பான். ஹி லாட் லைக் மீ இன் ஹெட் அண்ட் ஆல். பட் பார்க்கறதுக்கு எல்லாமே அங்கிள் வீட்டில் வாரிசு தான். ஸோ நாங்கள் வேண்டாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டே ரொம்ப கஷ்டப்படுற, உன்னால முடியாது. ஏன் என்ன முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஐம் ஓகே. என் மைண்டில் ஐம் நாட் சிக் பர்சன். I'm a very strong person in my head. So when someone says, உனக்கே இப்படி கஷ்டப்படுற, உன்னால முடியாதுன்னுலாம் சொன்னால் எனக்கு கோவம் தான் ஃபஸ்ட்டு வரும். அண்ட் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப கோவம் வரும். நான் அடு பண்ணி அவனை பெற்றுக்கிட்டேன். ஆத்மியாஸ் இன் கிரேட் 6 அடுத்த வருஷம் தான், இந்த வருஷம். ஐ நோ ரைட், டைம் போயிடுச்சு. அண்ட் ஆத்மிக் இன் கிரேட் 4. இந்த வருஷத்துல தமிழ் கற்றுட்டு இருக்காங்க. ஹீலிங், பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு பெரிய இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி ஹேண்டில் எப்படி பண்ணுறது? ஏன்னா யூஸ்வலாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பிம்பிள் வந்தாலும் சரி, ஒரு சின்ன ஸ்கார் வந்தாலும் சரி, வில்லாத இன்செக்யூரிட்டி இல்லையா? ஆக்சுவலாக எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு டீத் வந்து திரும்பி இருக்கும், ட்ரிஃப்டாக இருக்கும். ஸோ ஐ ஹேவ் தட் இன்செக்யூரிட்டி. நான் என்னோட லெஃப்ட் ப்ரொஃபைல் காட்டி சிரிக்கவே மாட்டேன் எங்கேயுமே. ஐ ஹேவ் தட் இன்செக்யூரிட்டி. வர முறை வந்து டென்டிஸ்ட் வந்து சொன்னாங்க, இல்லை அது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க வந்து எதுவுமே அதுக்கு பண்ண வேண்டாம், யூ டோன்ட் நீட் எனி ட்ரீட்மெண்ட் அப்படின்னாங்க. அதுல இருந்து ஐ ஸ்டார்டட் லுக்கிங் கான்ஃபிடென்ட்லி டுவர்ட்ஸ் மை லெஃப்ட் ப்ரொஃபைல். அப்படி இருந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்ட் கேட்டப்பவே எனக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா இருந்தது. பட் நவ் ஐம் லுக்கிங் அட் யூ. நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப சர்வ சாதாரணமா கடந்து வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டியை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டேன், நான் அதை பெருசுப்படுத்தல அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஹவு டு யூ மேனேஜ் தட்? இந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உனக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கே வாழ்க்கையில, அப்படியெல்லாம் என்கிட்ட மூஞ்சி ஹாத்தி சொல்ல மூஞ்சிங்க இருக்கு இந்த உலகத்துல.
பட் அதுதான். அந்த மாதிரியான தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கும். உங்களுக்கு முன்னாடி வரலனாலும், பின்னாடி நெறைய பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த ஐ பொறாம, திங்க் ஜெலசி எல்லாம். தட் இஸ் தேர். அதுதானே இந்த உலகம். ஒரு காசிப்புங்கிறது அதுதானே. ஸோ எனக்கு வந்து சங்கடம் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி லைக் வை டு தே திங்க் லைக் தட் ஒருத்தவங்களுக்கு நான் அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு அது நல்லதுன்னா எனக்கு கண்டிப்பா சந்தோஷம் தான் அண்ட் அது எங்க இருந்தாலும் பிகாஸ் வி மெட் டுடே ரைட். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும் அண்ட் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்புறவனா. அவங்க அப்படி அந்த ஒரு இன்க்ளூசிவிட்டி இல்லாம இருக்காங்கங்கிற ஒரு அனுதாபம் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இவங்க இவ்வளோ அறியாமை மேல இருக்காங்களே அப்படின்னு ஒரு மேபி ஐ திங்க் பியாண்ட். அதனால தான் நான் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க சொன்னீங்க மாதிரி கண்டுக்காம விட்டுட்டேன் அதை நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தா எனக்கு வேற வேலை நிறைய வேலை இருக்கு இல்லையா பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அது பண்ணணும் தானே. ஸோ ஐ ஃபெல் தட் இஸ் சம்திங் ஐ ஹேட் டு ஒர்க் ஆன். இட் வாஸ் நாட் ஈஸி எஸ்பெஷலி ஒரு ஆங்கிளில் வந்து நம்மக்கிட்ட அவங்க ரொம்ப நல்லவங்கள மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டு இன்டர்வியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் அ லாட் ஆஃப் இன்டர்வியூஸ் ஐடியில் வேறு சேஞ்சுக்காக அந்த மாதிரி. ஏன்னா குட்டீஸ் நிறைய சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, நிறைய குழந்தைங்க ஆயிட்டாங்க. ஸோ வேறு வேலை தேடிட்டு இருக்கணும், இல்லைன்னா லாயல்ட்டி எல்லாம் போ அண்ட் டன் வித் இட்னு நினைக்கிறேன். ஸோ ஐ பீன் வித் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் 20 years ஆல் டுகெதர். 21 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ ஐ ஃபீல் அந்த இன்டர்வியூலேயே நிறைய பேர் they look for a face profiles, they want to have that flashy looking beauty, to show that we are the best. So ஆனா என்னோட வாய்ஸ் தான் எனக்கு என்னோட ஐடென்டிட்டி அண்ட் என்னோட வேலை தான் என்னோட ஐடென்டிட்டி. நான் ரொம்ப சின்ன வயசுல முதல்ல நான் போர்டில் வந்து ஸ்ட்ரெங்த் அண்ட் தாட் ஃபார் தி ரியல் எழுதுவோம்ல. ஸோ when I went and did that, I felt இதை நான் தான் எழுதணும்னு யார் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியணும் இது நான் தான் எழுதியிருக்கேன்ட்டு. அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. தட் இஸ் மை சிக்னேச்சர். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து என் லைஃபே மாறிடுச்சு. நீயாயிரு, சந்தோஷமாயிரு, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் குழந்தைங்களெல்லாம் வளர்த்துறேன். போய் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு இட்ஸ் நேச்சுரல் ரைட். இந்த சொசைட்டியில் எல்லாரும் அப்படி இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் தெம் டு பி நாட் டு பி அஃப்ரைட் ஆஃப் தெம்செல்வ்ஸ். அவங்க யாராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களா இருக்கணும். நான் அந்த எனக்கு சொசைட்டி கிட்ட இருந்து கிடைக்காத விஷயங்கள்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் when it comes to my circle. எல்லாருக்கும் அந்த சர்க்கிளில் என்ட்ரி கிடையாது. அண்ட் ஐ ஃபீல் ஐம் ப்ரொடெக்டிவ் தட் வே. ஐம் அ வெரி ஃபியர்ஸ் ப்ரொடெக்டிவ் மதர் அண்ட் ஆல்சோ அ ஃப்ரெண்ட். பட் இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இல்லையா when it comes to kid Absolutely, அப்படின்றப்ப. yeah. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே தெரபிஸ்ட் இருக்காங்க அண்ட் அவங்களோட சைல்ட்ஹுட்ல I வந்து don't think Atmya and your other son don't have like need not have one. நீங்க தான் you are there as அதெல்லாம் a சொல்ல முடியாது. healer, அவங்க right? டீனேஜ் வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கேளுங்க பெரியவங்க கிட்ட எல்லாம். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் அபவுட் ஒரு குழந்தைக்கு அவங்களுக்கு அவங்களா இருக்கிற இடம் கொடுத்தாதான் அந்த ஒரு தைரியமான ஒரு இண்டிவிஜுவலோட நாளைக்கு பார்க்க முடியும் இல்லையா. லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு நெகட்டிவிட்டி இக்னோர் பண்றதும் அண்ட் அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து இவ்வளோ சிம்பிளான ஒரு வார்த்தையில இவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ நாள் சர்வை பண்ணிட்டேன், ஃபியூச்சர்லயும் நான் வந்து என்னோட பர்பஸை வந்து சர்வ் பண்ணிட்டு ஐல் பி லிவிங் ஹாப்பிலி அப்படின்றது உங்க பதிலா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்றது வந்து ஆர்வமாவே இருக்கு. ஐம் சர்ப்ரைஸ் தட் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் இன்னைக்கு. ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கும் ஓடிட்டு தான் இருக்கு என் மைண்டில். ஓகே, ஏன்னா நான் சென்னைக்கு புதுசு. செய்கிற வேலை நன்றி இருக்கு என்னைக்குமே. எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சோறு போட்டிருக்கு. அண்ட் எல்லாருக்கும் I've had a lot of people. And I think நான் நிறைய வாட்டி யோசிப்பேன், எப்படி அந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சு வந்தோம். நிறைய பேருக்கு சோறு போட்டிருக்கேன், சமைச்சு போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். இன்னொரு ஆங்கிளில் நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். என்னவா இருந்தாலும் நான் ரெடி. சென்னை வந்தபோது நான் தான் யோசிச்சேன், எனக்குன்னு ஒரு சென்டர் ஆரம்பிக்கணும், எனக்குன்னு ஒரு பிராண்டு ஆரம்பிக்கணும். கமர்ஷியலாக இல்லாமல் நிஜமான ஒரு சேஃப் ஸ்பேஸ் உருவாக்கணும். அண்ட் ஆக்சுவலி உதவி வேணுங்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். காசு பணம்லாம் வரும் நம்புறேன்னா ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள். இப்போதைக்கு சாப்பாடு மட்டும் எனக்கு போதும். அது மட்டும் கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ ஆன் வித் மை லைஃப். ஸோ ஐ எம் a very active person. So I have plans. I'm looking forward to collaborate with people. அது மீடியா ஆகலாம். சம்டைம்ஸ் ஐ தாட் லைக் ஹீலிங் இன்ஜினியரிங் அஸ் டயக்னாஸ்டிக் மெடிசின் ஒரு ஃபீல்ட் இருக்கு, ஃபங்க்ஷனல் மெடிசின் ஒரு ஃபீல்டு இருக்கு. இதெல்லாம் மர்ஜ் பண்ணி ஒரு 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 கன்சல்டிங் சர்வீஸ் மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஸோ நினைக்கிறேன். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க யோசிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா? இருக்கேன். The documents are in place and
என்னோட ஒர்க் அப்புறம் தான் இது நான் ஒரு பிளான்ல போயிட்டு இருக்கு. ஸோ டைம் அவ்வளோக்கா இல்ல. பட் அந்த தாட் இருக்கு. இஃப் நாட் திஸ் இயர் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் இயர். யா. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யா. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களோட ஜர்னியை வந்து ரொம்ப அழகா நரேட் பண்ணீங்க. எனக்கு டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அண்ட் உங்களோட லைஃபோட ஒவ்வொரு எபிசோடும் Thank you. கேட்குறப்ப வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப நம்ம ஃபேஸ் பண்றதுலாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல. வி கேன் ஃபேஸ் திஸ் ஈவன் மோர் சிம்பிளர் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட வந்து எல்லாருக்கும் இன்கல்கேட் பண்றீங்க. ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குற ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு இந்த ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பா இன்கல்கேட் ஆயிருக்கும். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஸ்பேரிங் அஸ் யுவர் டைம். டேக் கேர். காட் பிளெஸ் யூ Yeah, மேம். thank தேங்க் you. யூ I சோ think மச். that is the main reason I said yes to. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் ஒரு கனெக்ட் வரும் and they will be happy. கண்டிப்பா, கண்டிப்பா. They'll feel contented after watching this. Yeah. Thank you so much. Yeah, thank you.